எஸ். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் எஸ்எஸ்எம்பி 29 திரைப்படம் குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்திய திரையுலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த பிரம்மாண்ட படைப்பு குறித்த புதிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்தின் நடிகர்கள் தேர்வு குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவி வந்த நிலையில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. இந்த செய்தி படக்குழுவினரிடமிருந்தோ அல்லது நடிகர்களிடமிருந்தோ அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இருப்பினும் இது சினிமா வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி எஸ். எம். பி. 29 படத்தில் மகேஷ் பாபுவின் தந்தையாக ஒரு முக்கிய கதாபாத்திரம் உள்ளது. இந்த கதாபாத்திரத்திற்காக முதலில் அணுகப்பட்டவர் நடிகர் ஷியான் விக்ரம் என்று கூறப்படுகிறது. அவரது நடிப்புத் திறமைக்கு சவால் விடும் வகையில் இந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. ஆனால் சில அறியப்படாத காரணங்களால் விக்ரம் இந்த வாய்ப்பை மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது முடிவுக்குப் பின்னால் என்ன காரணம் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இது ரசிகர்களிடையே ஒருவித ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்ரம் போன்ற ஒரு திறமையான நடிகர் ராஜமௌலி படத்தில் இணைந்திருந்தால் அது படத்திற்கு மேலும் வலு சேர்த்திருக்கும். அவரது மறுப்பு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இருப்பினும் இது ஒரு தனிப்பட்ட முடிவு என்பதால் நாம் அதை மதிக்க வேண்டும். விக்ரம் மறுத்ததைத் தொடர்ந்து படக்குழுவினர் நடிகர் ஆர். மாதவனை அணுகியுள்ளனர். மாதவன் தமிழ் மற்றும் இந்தி திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர். அவரது நடிப்புத் திறமைக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி மாதவன் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது. அவர் மகேஷ் பாபுவின் தந்தையாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இது படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. மாதவனின் வருகை எஸ்.எம்.பி. 21 படத்திற்கு மேலும் ஒரு பலத்தை சேர்த்துள்ளது. அவரது அனுபவமும் நடிப்புத் திறமையும் படத்திற்கு நிச்சயம் கை கொடுக்கும். மகேஷ் பாபுவுடன் அவர் திரையை பகிர்வது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும். மாதவனின் இணைவு குறித்த தகவல்கள் பரவி வந்தாலும் படக்குழுவினரோ அல்லது மாதவனோ இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இது ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான தகவல் மட்டுமே. ரசிகர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பொதுவாக ராஜமௌலி தனது படங்களின் நடிகர்கள் தேர்வு குறித்து மிகவும் ரகசியம் காப்பவர். சரியான நேரத்தில் மட்டுமே அவர் தகவல்களை வெளியிடுவார். எனவே மாதவனின் இணைவு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியானால் எஸ்.எம்.பி. 21 குறித்த எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிக்கும். படக்குழுவினர் இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வரை இது ஒரு வதந்தியாகவே கருதப்படும். இருப்பினும் இந்த செய்தி சினிமா வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. எஸ். ராஜமௌலி எஸ்.எம்.பி. 29 படத்தின் விவரங்களை மிகவும் ரகசியமாக வைத்துள்ளார். இருப்பினும் சில தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ளன. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் இண்டியானா ஜோன்ஸ் பாணியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ராஜமௌலியின் தந்தை மற்றும் பிரபல எழுத்தாளர் விஜயேந்திர பிரசாத் பல நேர்காணல்களில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்தின் கதைக்களம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜமௌலியின் முந்தைய படங்களைப் போலவே இந்த படமும் பிரம்மாண்டமான காட்சிகளுடன் உருவாகும். இது ஒரு உலகளாவிய பார்வையாளர்களை கவரும் வகையில் இருக்கும். ராஜமௌலி 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கென்யாவில் படப்பிடிப்பு தளங்களை ஆய்வு செய்தார். இதன் மூலம் படத்தின் ஒரு பகுதி கென்யாவில் படமாக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது. இது படத்திற்கு ஒரு புதிய பின்னணியை வழங்கும். படப்பிடிப்பு முதலில் 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முன் தயாரிப்பு பணிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக படப்பிடிப்பு தள்ளிப்போயுள்ளது. இது
ரசிகர்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. சமீபத்தில் ஜப்பானில் நடந்த ஆர் படத்தின் சிறப்பு திரையிடலின் போது ராஜமௌலி எஸ்எஸ்எம்.பி29 குறித்து ஒரு சிறிய அப்டேட் கொடுத்தார். அவர் மகேஷ் பாபுவை அறிமுகப்படுத்தி அவர் மிகவும் அழகானவர் என்று கூறினார். மேலும் விரைவில் படத்தை முடித்து வெளியீட்டின் போது அவரை இங்கு அழைத்து வருவேன். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். நீங்களும் அவரை விரும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று ராஜமௌலி தெரிவித்தார். இது ஜப்பான் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. எஸ்.எம்.பி29 படத்தில் நடிகை பிரியங்கா சோப்ரா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது இணைவு படத்திற்கு சர்வதேச அளவில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். பிரியங்கா சோப்ரா ஒரு உலகளாவிய நட்சத்திரம். அவரது நடிப்புத் திறமையும் கவர்ச்சியும் படத்திற்கு மேலும் வலு சேர்க்கும். மகேஷ் பாபு மற்றும் பிரியங்கா சோப்ரா இணைந்து நடிப்பது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அவரது கதாபாத்திரம் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இது ஒரு வலுவான மற்றும் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியங்கா சோப்ராவின் ரசிகர்கள் இந்த படத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். எஸ்.எம்.பி29 திரைப்படம் இந்திய திரையுலகில் ஒரு புதிய சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜமௌலியின் இயக்கத்தில் மகேஷ் பாபுவின் நடிப்பில் மாதவன் மற்றும் பிரியங்கா சோப்ரா போன்ற நட்சத்திரங்களின் இணைவில் இந்த படம் ஒரு காவியமாக அமையும். விக்ரம் மறுத்த கதாபாத்திரம் மாதவனுக்கு சென்றது ஒரு எதிர்பாராத திருப்பம். இது படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை இந்த யூகங்கள் தொடரும். மொத்தத்தில் எஸ்.எம்.பி29 திரைப்படம் குறித்த ஒவ்வொரு தகவலும் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டுகிறது. இந்த படம் இந்திய சினிமாவின் அடுத்த மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.